பொருட்டோக்கு இந்த உலகம் இது வரைக்கும் பார்க்காத ஒரு டெக்னாலஜி மூலயமா ஒரு ஸ்வாடு கிடைக்க போகுது. அண்ட் அந்த ஸ்வாடு இது வரைக்கும் நம்ம பார்த்ததை விட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி புருட்டோ யூஸ் பண்ணுற ஸ்வாடே ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்வாடு. ஏன்னா அது சாஸ்கே ஓடுது. அந்த ஸ்வாடை வச்சு சாஸ்கே எத்தனை பேர்த்த அடிச்சிருப்பான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அண்ட் அவன் சண்டை போட்ட எல்லாருமே பெரிய பெரிய ஆளுங்க. இந்த ஸ்வாடோட நேம் பார்த்தீங்கன்னா குசனாகி. ஒரோச்சுமார் இருக்காங்க இல்லையா, அவங்கிட்ட ஒரு ஸ்வாட் இருக்கும். அதோட ஒரு டிஃப்ரெண்ட் வெர்ஷன் தான் இது. அவனோட ஸ்வாட் பார்த்தீங்கன்னா எதை வேணா கட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு வந்து அது டியூரபிளாக இருக்கும். அண்டு அது எவ்வளோ லென்த்தாக வேணால் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்கும். பட் சாஸ்கேவோடது பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வந்து ஸ்ட்ரெச்லாம் ஆகாது. பட் அவனால் இந்த ஸ்வாட்ல லைட்னிங் நேச்சரை வந்து அப்ளை பண்ண முடியும். அண்ட் அந்த ஸ்வாடோட ஷார்ப்னஸை இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஓகேவா, இதுதான் வந்து நம்ம பொருட்டோவும் பண்ணிட்டு இருந்தான். பட் அவன் வந்து ஃபோக்கஸை லாஸ் பண்ணதுனால அந்த ஸ்வாட் பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகியிருக்கும். ஸோ புருட்டோ அந்த உடஞ்ச ஸ்வாடையும் அண்ட் ஒரு ஸ்க்ரோலையும் சுமேரேட்ட கொடுக்குறான். அந்த ஸ்க்ரோலில் சுமேரே ஃபியூச்சரில் ஒரு டெக்னாலஜியை கண்டுபிடிப்பா. அதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் எழுதியிருக்கு. அண்ட் அந்த டெக்னாலஜியை இது வரைக்கும் நம்ம உலகம் பார்த்தது கிடையாது அப்படின்னு புருட்டோ சொல்கிறான். சுமேர் என்ன சொல்கிறான்னா, இந்த ஸ்வாடை நான் சரி பண்ணுவேன், ஆனால் இது வேற ஒரு ஸ்வாடு மாதிரி மாறிடும் அப்படின்னு சொல்கிறான். இந்த உலகமே இது வரைக்கும் பார்க்காத ஒரு டெக்னாலஜியில் ஒரு ஸ்வாடை உருவாக்குறாங்க அப்படின்னா நருட்டோ வரிசையில் இது வரைக்கும் நமக்கு காமிக்கப்பட்ட எல்லா ஸ்வாடை விடவும் இது ஸ்ட்ராங்காக இருக்கும்னு தான் நமக்கு தோணும். அண்ட் இவ்வளோ ஸ்ட்ராங்காக ஒரு ஸ்வாடை உருவாக்குறாங்க அப்படின்னா அது என்ன டெக்னாலஜியாக இருக்கும் அப்படின்னு வந்து நமக்கு ஒரு கேள்வி வரும் இல்லையா. இந்த டெக்னாலஜியை உருவாக்குறதே சுமேரே தான். ஸோ அவள் ஃபஸ்ட்டு கட்டாக்கு கூட சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பா. அவன் யாருன்னா நிறைய கேஜெட்ஸை உருவாக்கக்கூடிய ஒரு சயின்டிஸ்ட். தென் அதுக்கப்புறம் இப்போ அவள் அமோடோ கிட்ட சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. அமோடோ யார் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஒச்சுசுக்கியை பற்றியும் சைபாக்ஸை பற்றியும் நிறைய தெரிஞ்ச ஒரு பர்சன் அப்படின்னா அது அவன் தான். ஸோ எனக்கு தெரிஞ்ச சுமேரே இவங்க ரெண்டு பேர்த்துக்கிட்டையும் லேர்ன் பண்ண விஷயத்தை தான் இந்த டெக்னாலஜியில் அவள் அப்ளை பண்ணுவாள். ஸோ அப்படின்னா நம்ம பொருட்டோக்கு கிடைக்க போகிற ஸ்வாட் ஒச்சுசுக்கி ப்ளஸ் சயின்டிஃபிக் கேஜெட்டை மிக்ஸ் பண்ணி தான் இருக்குன்ட்டு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.